இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 10 போல் முந்திரி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து குக்கர் வச்சிடலாம். அடுப்பில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். தேவையான அளவு கடுகு வெடித்ததும் அதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதோடு சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரேவின்றனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டா மட்டன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது எல்லா சைடுக்கும் சூப்பராக இருக்கும்.